சத்தான கருப்பு உளுந்து உருண்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கருப்பு உளுந்து உருண்டை பாருங்கள், இந்தமாரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து, எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கருப்பு உளுந்து உருண்டைக்கு ஒரு கிளாஸு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு சட்டியை வச்சு இது நல்லா செவர வறுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு செவர வறுத்துக்கணும். இது நல்லா வரப்பட்டுடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இப்போ 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நுணுக்கியாச்சு. ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டவும் நல்லா ஒரு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நுணுக்கிக்கிங்க. இப்போ இதில் ஒரு கிளாஸு நம்ம உளுந்து எடுத்துருந்தோமா, அதில் ஒரு 3/4 கிளாஸு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு நுணுக்கிட்டு வந்துடும். கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்னுக்கிட்ட இந்த மாவில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதை சூடு பண்ணி கூட பிடிக்கலாம். இல்லைன்னா நெய்யை விட்டு கொஞ்சம் சூடு பண்ணி நெய்யிலே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் நெய் போட்டு தான் பிடிக்க போகிறேன். வாங்க எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் இப்போ சூடாகிட்டு இப்போ இந்த மாவில் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் சூடு கை பொறுக்க சூடாக இருக்கும் போது இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டு இந்தமாரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப சத்தானது, எலும்புகளாம் நல்லா வரும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தமாரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சத்தான கருப்பு எள் உருண்டை பாருங்கள். இந்தமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க.